வணக்கம். வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய கதம்ப சாம்பார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இந்த சாம்பாரை மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், அவரைக்காய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், மாங்காய். அவ்வளோதான். இப்போ இந்த எல்லா காய்கறியும் சேர்த்து தான் நம்ம இந்த கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம். காய்கறியோடைய அளவு நீங்கள் வைக்கிற சாம்பாருடைய அளவு பொறுத்து இருக்குது. நீங்கள் காய்கறியை ரொம்ப அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சாம்பார் ரொம்ப திக்காக இருக்கும், வெறும் காய் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ சாம்பார் வைக்க போகிறீங்களோ அதை பொறுத்து காய்கறியுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். புளி கரைக்கும் போது அதோடைய அளவில் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், அதில் உள்ள புளிப்பு குழம்புல இறங்கும். அது போக நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம், அதோடைய புளிப்பும் சேரும்போது சாம்பார் ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் கவனமாக புளியோடைய அளவை பார்த்து நிதானமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த புளித்தண்ணியில் இந்த காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த புளித்தண்ணியும் நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டே எல்லா காய்கறியும் சேர்க்கும்போது சேர்த்தோன்னா அது சீக்கிரமாக வெந்து கரைஞ்சிரும், நம்ம சேர்த்த மாதிரியே தெரியாது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். ஃபைனலாக இந்த சாம்பாருக்கு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் கூட சீரகமும் பூண்டும் சேர்த்து அரைச்சி இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி வந்தால் போதும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் வெந்தயம், கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். சாம்பாரை இந்த மாதிரி கடைசியாக தாளித்து வச்சு பாருங்கள், அதோடைய வாசம் அப்படியே இருக்கும், நல்ல கமகமன்னு இருக்கும். ஃபைனலாக மல்லி இலை தூவிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல கமகமான வாசனையோட சூப்பரான டேஸ்டியான கதம்ப சாம்பார் ரெடி. இந்த கதம்ப சாம்பார் பச்சரிசி சாதம், பொங்கல் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.